ஹே ஸ்வேதா, இந்தியால இருக்க என்னோட ஹவுஸ் 60 lakhsக்கு சேல் பண்ணிட்டேன். இப்போ அந்த 60 lakhs US பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். பட் பேங்க்ல ஃபார்ம் 15CA and 15CB கேக்குறாங்க. அப்படினா என்னடி? ஆமாடி, தட்ஸ் mandatory for NRIs. ஃபார்ம் 15CA வை உன்னுடைய டிக்ளரேஷனுக்காக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு கொடுக்கற. லைக் இந்தியால டாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் and இந்த கண்ட்ரிக்கு தான் ரெமிட்டன்ஸ் பண்ண போறேன் அப்படினு. அப்ப அந்த 15CB அதே CA சர்டிபிகேட். CA பர்టిక్యులர் டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஃபுல் டாக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டாங்களா அப்படினு சோர்ஸ் கூட வெரிஃபை பண்ணனும். எஸ்பெஷலி 5 lakhs மேல சென்ட் பண்ற அப்படினா then 15CB கம்பல்சரி. சரி, 15CA and CB ஃபைல் பண்ணலனா என்ன ஆகும்? உன்னுடைய ரெமிட்டன்ஸை பேங்க் ஸ்டாப் பண்ணிரும். ஆல்சோ FEMA and இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல பெனால்டி அட்ராக்ட் ஆகும். பிளஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து நோட்டீஸ் கூட வரலாம். ஓ மை காட், நான் ஜஸ்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் தான நினைச்சேன். ஆனா இதுல இவ்ளோ ப்ரொசீஜர் இருக்கா? ஆமாடி, whether it's property sale, rental income, investment return and even gifts, இதெல்லாம் NRIs மணி சென்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும். சரிடி, from now first tax then transfer. NRIs don't skip form 15CA and 15CB. பெனால்டி வரலன்னு நினைக்காதீங்க, CA கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க.